வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மிளகாட்டி குழம்பும் சிக்கன் ஃப்ரையும். நம்ம இந்த குழம்புல இருக்க சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். குழம்பும் சரி சிக்கன் ஃப்ரையும் சரி டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் மிளகு. மிளகுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சாதாரணமாக சளி, காய்ச்சல், இரும்பல் அப்படின்னா பாட்டி வைத்தியத்துக்கு நம்ம இந்த மிளகு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் சுடு தண்ணியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா செல்களையும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஊக்குவிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வறுப்பட்டதும் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா 300லேருந்து 350 கிராம் வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது தண்ணி விடாமல் ரொம்பவும் நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி வந்து நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டே வதக்கிறதால இஞ்சியோடைய ஃப்ளேவர் வந்து குழம்புல சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இஞ்சிலாம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ சிக்கன். இதில் இருக்க லெக் பீஸ்லாம் கீரல் போட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புல அதிகமாக மசாலா சேர்க்காததால் நெஞ்சு கறிக்காது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து சூடாயிடும். நம்ம இதில் சின்ன வெங்காயமும் சேர்க்கறதால அதுவுமே ஆகாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வெந்தால் போதும். தண்ணி சேர்க்காம நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன்லாம் நல்லா பாதி வெந்துருச்சு. நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்கல. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா இறங்கியிருக்கு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவிலேருந்து 1 கரண்டி மசாலாவை மட்டும் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற மசாலாலாம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அப்போ தான் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்க கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்க பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கடுகு தாளித்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஃப்ரை செஞ்சுக்கலாம். ஃப்ரை செய்ய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சிலாம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு.
நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இந்த மசாலா, இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம குழம்புல இருந்து எடுத்து வச்ச சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு மேலே கோட்டிங் வரதுக்காக இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான சிக்கன் மிளகாட்டி குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்புலேருந்தே ஃப்ரை பண்ணதால் ரொம்பவும் ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எல்லாமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.